கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா முதலாவது அதிகாரம் 25வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1:25 ஜெபத்தோடு தேசத்துக்குள்ளே கடந்து சொல்லுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், அற்றி தெற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், அற்றி தெற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடம் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடம் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்காம் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்காம் இம்மானுவேலர். என்றென்றும் நடத்திடம் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடம் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்கைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்கைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர், பிரைஸ் அலாட். லீலா, பிரைஸ் அலாட். ஜானகி அம்மாள், பிரைஸ் அலாட். டேனியல் ராஜேஷ், ஆரோக்கியராஜ் பிரதர், பிரைஸ் அலாட். நாரத்னம் அம்மாள், கவிதா சிஸ்டர், பிரைஸ் அலாட். ஏசாயா முதலாவது அதிகாரம் 25வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நான் என் கையை உன்னிடத்திலே திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிடுவேன், உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குது. இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் களிம்பை நீக்குவேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற எபிரேய வார்த்தை நீக்குவேன். இங்கிலீஷ் வார்த்தை பர்ஜ், PURGE, பர்ஜ் இங்கிலீஷ் வார்த்தை. ஆனா கிரேக்க வார்த்தையில 5 வகையான வார்த்தைகள் இந்த பர்ஜுக்கு இருக்கு. ஆச்சரியமா இருந்துச்சு. பர்ஜ் இங்கிலீஷ் வார்த்தை. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை கட்டத்ரியோ, கட்டத்ரியோ. இதை நீங்க சொல்லி சொல்லி பழகணும். நான் வரேன் சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன். கட்டாத்ரியோ, கட்டாத்ரியோக்கு ஸ்பெல்லிங் சொல்றேன். KATHAIRO, கட்டாத்ரியோ. ஓ மேல ஒரு கோடு போட ஓ நீட்டி வரும். கட்டாத்ரியோ, KATHAIRO, பர்ஜ், டு கிளீன். இந்த கிளீனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம். இப்ப சுத்தமா தான் இருக்குது. நாம சொல்லுவோம், இந்த காலர் கிட்டையும் இந்த இடத்துலயும் தான் கொஞ்சம் அழுக்கு இருக்கு, இதை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக்கி தரீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு கட்டாத்ரியோ சொலவை. யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனத்துல இந்த கட்டாத்ரியோக்கு நம்ம பார்க்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனம். அது அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதிக கனி கொடுக்கும், சுத்தம் பண்ணுகிறார். சுத்தமா தான் இருக்குது. ஆனா அதுல ஆண்டவருக்கு திருப்தி இல்லை. இன்னும் அதிகமான கனி கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படுகிறார். ஆண்டோடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தம்ல இன்னும் அதிக சுத்தம்.
அப்படி சுத்தம் பண்ண அவருக்கு சந்தோஷம் கிடைக்குது. அதனால ஆண்டவருடைய ஆசை கட்டாத்ரியோ. இந்த கட்டாத்ரியோங்கிற வார்த்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். சரி, ரெண்டாவது பார்த்து நம்ம பார்க்க போறோம். அது எக்கா த்ரியோ. EKKA எக்கா த்ரியோ. THAIRO எக்கா த்ரியோ. EKKA எக்கா த்ரியோ. THAIRO to cleanse out thoroughly. நம்ம ஒரு சலை கொடுக்கிறோம். நம்ம சொன்னது கொஞ்சம் ஏரியா மட்டும் சொன்னோம். இது தரோலி என்னது? டோட்டலா இதுக்கு கிளீனிங் தேவை இருக்கு. காசு கொடுக்குறேன் அண்ணன், நீங்க என்ன செய்யணும்? டோட்டலா கிளீன் பண்ணி தரணுங்கிறதுக்கு எக்கா த்ரையோங்கிற ஒரு வார்த்தையை இவரையாவத்தை வாசிக்கணும். சரி, இதுக்கு ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்கள் இருக்கும்படி புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கிறதுக்கு தான் எக்காத்ரியம். அதாவது இதுக்கு இன்னும் ஆழமா அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவங்க எவ்வளவு நாள் பழகிட்டாங்க அந்த அழுக்குக்குள்ளேயே இருந்து. அவங்க அந்த பழகி இருந்துச்சு. அது புளிப்பு. இந்த புளிப்புல அவங்களால இருக்க முடியாது. ஆனா இந்த எக்கோத்ரியோ நானா இவ்வளவு நாள் பழகிட்டாப்பா, இனி அந்த சனியை வேண்டாம், அவனுக்கு அதை முழுசா தூக்கி போடுங்கிறது தான் டு கிளென்ஸ் அவுட் தரோலி. அது உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது. அதான் எக்கா த்ரியோ. இந்த எக்கா த்ரியோல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், அடிக்கடி உங்களுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறேன். அதுலயும் இந்த எக்கா த்ரியோங்கிறது வருது. வாசிப்போமா? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பலமுறை, நான் ரட்சிக்கப்பட்டப்ப பைபிள் வாசிக்கிறதுக்கு நான் நினைச்சேன், இந்த தமிழ் பைபிள் வாசிக்கிறதுக்கு எதுக்காக விளக்க உரைங்கிறாங்க, அதுக்கு ஒரு பைபிள் டீச்சரை வர ஒருத்தருக்காங்க, ஏமாத்து வேலை, சும்மா பிரார்த்தனைட்டு அந்த மனசுல நினைச்சேன். இதெல்லாம் இதுக்கு நமக்கு கிளீனா இருக்குது, நமக்கு புரியாதான்ட்டு நான் நினைச்சிட்டேன். அப்ப ஸ்டாண்டியுடைய கேசட் கேட்கும்போது இந்த வசனத்துக்கு அவர் விளக்க சொன்னார். அன்னைக்கு தான் புரிஞ்சது, ஓஹோ பைபிளுக்கு டீச்சர் வேண்டி இருக்குது, எல்லாரும் அவங்களாவே கற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அன்னைக்கு எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. அதுதான் இந்த வார்த்தை இருக்குது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனம். ஒரு பெரிய வீட்டிலே ஒரு சபை, சர்ச், பெரிய வீடு, பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல். பொன்னும் வெள்ளியுமான பாத்திரம் அப்படின்னா யாருன்னா பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், அந்த ஒரு கட்டை மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்குள்ள இருக்கிறவங்கள தான் சொல்றாரு. மரமும் மண்ணுமான பாத்திரம் யாருன்னா கோயில் குட்டி கூட்டுற ஒருத்தர் இருப்பாரு, பாத்திரம் கழுவுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு. இவங்க எல்லாம் தான் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள். அவையில் சில கனத்திற்கும் சில கனவீத்திற்கும் இதாம பார்த்தாச்சு. ஆனா 21 ஆகையால் ஒரு இவைகளை எல்லாம் விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் எக்கா த்ரியோ. எத்தனை பேர் இந்த சொல்லி பாக்குறீங்கன்னு தெரியும். எனக்கு காது கேட்க, நான் காது கேட்கும், நீங்க சொல்றது எனக்கு கேட்காது. இங்க ஆரோக்கியராஜ் ஒரு காமெடியா ஒரு பிக்சரையும் போட்டிருக்காங்க, அது என்னால பார்க்க முடியுது. ஆனா ஆரோக்கியராஜ் எக்காத்ரியோ அப்படின்னு சொல்றாருன்னு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க தெரியும். ஆனா எனக்கு இங்க பிரச்சனை இல்லை, டாக்டர் குளிச்சுட்டு இருக்கா. எக்காத்ரியோ ஏன்னா வெல் தரோலி பர்ஜ், ரைட், தன்னை சுத்தி இருக்கிறோம். 3வது டயா கட்டாத்ரியோ. டயாங்கிற ஒரு வார்த்தையை அதில் சேர்க்கிறாங்க. இந்த கட்டாத்ரியோ அதே தான், சுத்தி இருக்கு. ஆனா டயா DIA கட்டாத்ரியா அப்படின்னா இதுக்கு ஒரு வழக்கத்தை பார்ப்போம், அப்பதான் நமக்கு புரியும். லூக்கா 3வது அதிகாரம் 17. லூக்கா 3:17. தூற்றுக்குடை அவர் கையில் இருக்குது, அவர் தம் களத்தை நன்றாய் விலக்கி ஏமாத்த முடியாது. அதனாலதான்
இந்த டயக்கட்டாத்ரோ என்னன்னா அவர் தமது கலங்கில விளைச்சினா வில் தரோலி பர்ச். இப்போ ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா அந்த சென்ட் மாதிரி எனக்கு போட்டுறாங்க. அன்னைக்கு என் ரூமுக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. உள்ள வந்துட்டு எழுதக்கூடாது, சொல்லணும், எழுதாத சொல்லு, வாயினால சொல்லு. அந்த பேஷண்ட் வந்துட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு உடம்புல இருந்து ஒரு கெட்ட வாடை ரொம்ப நேரம் ரூம் விட்டு போகவில்லை. இப்ப பார்த்தா நீட்டா இருக்காரு, ஷர்ட் எல்லாம் நல்லா இருக்குது, அங்க அழுக்கெல்லாம் தெரியல, ஆனா உள்ள மறைஞ்சிருக்க ஒரு வாடை. அந்த வாடை வெளியில பார்த்தா தெரியாது, ஏன் ரூம் க்ளோஸ்டா இருக்கு, ஏசி போட்டிருக்கேன், நாத்தம் புடுங்குது. இதத்தான் சொல்றாரு. அது என்னன்னா அவர் தமது களத்தை நன்றாக விலக்கி டயா கட்டாத்ரியோ. சரி, 3 சொல்லியாச்சு. 4வது நம்ம பார்க்க போறோம் கெத்தோ கசோ. KIZO கசோ என்னன்னா KATHO கெத்தோ. இந்த கெட்டாவ கெத்தோ 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 கசோ KIZO. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் கிளீனிங்னா இது மறைந்திருக்கிறத முழுமையா இருக்கிறதா கெட்டாச்சோ. அது நான் சொன்னேன், வெளியில தெரியுறது, தரோலி பர்ஜ் பண்றது, இன்னும் சுத்தமாக்குறது, இதெல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது மறைந்து இருக்கிற ஒரு குணத்தை நீக்கிறது தான் கெத்தோ கிரசோ மேக்சிமம் கிளீனிங். இது வெளியில பார்த்தா தெரியாது, உள்ள இருக்கிறத அண்டர் கிளீன் பண்ண சொல்லிக்கிறது. உள்ள இருக்கிற குணம் மார்க் 7:19. மார்க் 7:19, 20. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டு. மனுஷனின் இருதயத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனை. அந்த பொல்லாத சிந்தனையை வெளியில பார்க்க முடியாது, ஆனா அதுக்கு ஒரு கிளீனிங் தேவை. அந்த கிளீனிங் தான் பார்க்கிறோம். எப்படி மனுஷனுடைய இருதயத்திலிருந்து நாத்தத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், அது வெளியில தெரியும். ட்ரெஸ்ல இருக்கிற ஆளுக்க நான் சொன்னேன், அது வெளியில பார்த்தா தெரியும். ஆனா இது மறைந்திருக்கிற ஒரு குணம். களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், காவடு, காம விகாரம், இவைகள் எல்லாம் மறைந்திருக்கிற ஒரு குணாதிசயம். இதை நம்ம பார்க்கிறோம். கெத்தோ கெத்தோ கேசோ கேசோ KIZO. சரி, 5 பார்த்து முடிக்கிறதா லாஸ்ட். இது என்ன அப்படின்னா டயா. அதே டயா தான், ஏற்கனவே டயா கெத்தோஸ் அப்படிங்க. டயோ கெத்தா சோ கத்தா ரிசோ RIZO ரிசோங்கிறது பார்க்கணும். டயோ கெத்தோ ரிசோ நீளமா இருக்கு, பிரிச்சு பார்த்தா நல்லா புரியும், பிரிக்கலன்னா ஒரே நீளமா தெரியும். இந்த டயோ நம்ம பார்த்தோம். டயோ கெட்டாங்கிறது ஒரு போர்ஷன். அடுத்து பாருங்க தியசோ THARIZO. டயோ கெட்டோ ரிசோ RIZO DIAKATHARIZO. மார்க் 3வது அதிகாரம் 12வது வசனம். 3:12. இது என்னன்னா ஒருத்தர வெளித்தோட்டமாக காட்டுறது, இன்டர்னல் கிடையாது, இது பிரகாசிக்கிறது வெளியில. அது என்ன அப்படின்னு கேட்டாங்க, இது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு ஒருத்தர புகழ் பாடுற வார்த்தை. பிரைட்னஸ். ஒருத்தருடைய வாழ்க்கைய ஒரு உதாரணம். ஒருத்தர் நித்தியானந்தம் அப்படின்னு ஒருத்தர், நித்தியானந்தம் ஒரு கடவுள் தானே சொல்லிட்டு இருந்தார். அப்படி ஒரு எல்லாருக்கும் அவருக்கு டிவோட்டிஸ், ஆசிரமங்கள் பெங்களூர்ல எங்கெங்கேயோ இருக்கும். அவர் அப்படி காட்சி அளிப்பாரு, அவருக்கு பின்னாடி போறதுக்கு அத்தனை பேர் இருப்பாங்க. ஆனா திடீர்னு அவருடைய மறைவான ஒரு வாழ்க்கையை வெளிச்சம் போட்டு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. வெளியே விட்ட உடனே அவர் வாழ்க்கை கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. அதுதான் அவரை புகழ மங்க வைக்கிறது. ஆனா இங்க நம்ம பார்க்கிற ஒரு வித்தியாசம். அந்த கிரேக்க வார்த்தையை சொல்றேன், முடிஞ்ச எழுதிக்கோங்க. டைகா, DIAK, டைகா. ஒருத்தருக்கு இருக்கிற அந்த பிரகாசம் மறைந்திருக்கிறது டைகா. த்ரியசோ THARIZO. த்ரியசோ அந்த மறைந்திருக்கிற புகழை வெளியில கொண்டு வர்றது.
அது உள்ளதான் இருந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் அதை செய்யாதன்னார். மார்க் 3வது அதிகாரம் 12 தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவளுக்கு கண்டிப்பா பிரசித்தம் பண்றது. நான் சொன்னேன் நித்யானந்தனுடைய புகழை கரை பூசி அழிச்சிட்டாங்க. சரி, இப்ப நம்ம கிரேக்க வார்த்தை இபிரேய வார்த்தை முடிச்சாச்சு. உங்களுக்கு காட்டா த்ரியோ சொல்லி கொடுத்தேன். காட்டா த்ரியோ அண்ட் எக்கா த்ரியோ நம்பர் 2. 3வது டயா. அதே டயா தான் இங்கே வந்து பாருங்க. டயா டயா கட்டா த்ரியோ. 4 கட்டா த்ரிசோ. ஜோட முடியாது. டயோ கட்டா த்ரிசோ. சரி, இதை நீங்க உட்காந்து ஆசை இருந்தா என்ன செய்யலாம் சொல்லி கத்துக்கோங்க. அவர்களுடைய வாஞ்சையை பொறுத்து இருக்குது. இப்ப நம்ம வார்த்தைக்குள்ள கடந்து போகிறோம். ஏசாயா 1வது அதிகாரம் 25வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1:25. நான் என் கையை உன்னிடத்தில் திருப்பி உன் களிம்பி நீங்க உன்னை சுத்தமாய் பட முடிவேன், உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். இதுக்கு தான் நம்ம அந்த கிரேக்க வார்த்தையில பர்ஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை பர்ஜ். இப்பொழுது இதை என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் கையினால் அப்படிங்கிறார். என் கையினால் ஆண்டவர் தன்னுடைய கையை யூஸ் பண்ணிக்கிறார். இந்த கையை யூஸ் பண்றது என்னங்கிறது பாத்தீங்கன்னா, சகரியா 14வது அதிகாரம் என் கையை. சகரியா 14வது அதிகாரம் 7வது 14 சரி 13 என் பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எலும்பு என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனால் என் கையை, அந்த கை என்ன செய்து கொண்டிருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவளை சுத்தம் படுத்தி இருந்துச்சு. ஆனா இப்ப அதே கை மேய்ப்பனை வெட்டுவேன், அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் வைப்பேன். 2 காரியம் செய்றாங்க. ஒரு பட்டயத்தை எலும்ப சொல்லுகிறார். சரி, இந்த பட்டயம் இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்ன செய்து கொண்டிருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனத்துல அந்த பட்டயம் ஏதேன் தோட்டத்தை பாதுகாத்து கொண்டிருந்துச்சு. அந்த பட்டயம் தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. சகரியால சொல்றாரு, அப்பா நீ தூங்கின போதும், எந்திரி, உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன். அது என்ன வேலைன்னா, என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ நீ வெட்டணும். என்ன செய்யணும்? வெட்டணும். வெட்டும் போது ஆடுகள் எல்லாம் செதறி போகும், ஆனா என் கையை சிறுவர் மேல் வைப்பேங்கிறார். இது நம்ம பார்க்கிற ஒரு காரியம். சரி, இது தீர்க்கதரிசனமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை. லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனத்துல மரியாதை பார்த்து சொல்லுகிறாரு, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போடும். அதே பட்டயத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப ஆண்டோடைய கரம் என்ன செய்ய போகுதுன்னா, சிறுவர்கள் மேல கை வச்சிருக்க போறாரு, ஆனா வெட்ட போகிறோம். இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 26வது அதிகாரம் 31வது வசனம், 26, 31. அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, சகரியால சொன்ன வார்த்தையை தீர்க்கதரிசனமா நிறைவேறுதுன்னு சொல்றாரு பாருங்க. அவரை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில் நீங்கள் இடத்தில் இடர்ல அடிவீர்கள். சரி, மாத்திரமல்ல 33வது வசனத்துல பேதுரு மாம்சத்தை சொல்றாரு, ஆண்டவரே சான்ஸே கிடையாதுங்கிறார். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடுகள் சிதறடிக்கப்படும் பாருங்க. அதே 26வது அதிகாரம் 57 பாருங்க. அப்பொழுது 56, அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்பார். சகரியால சொன்னது அப்படி நிறைவேறும். காரணம் 2 காரியம். ஆண்டுடைய கரம் ஒரு பட்டயம்ங்கிற ஒரு ஃபார்ம்ல குமாரனை வெட்டணும்,
சிறுவர்களை பாதுகாக்கணும். இதான் 2 காரியம். மார்க் 14வது அதிகாரம் 50வது வசனத்துல எல்லாரும் ஓடி போயிறாங்க. மார்க் 16:7 வாசிப்போம். மார்க் 16 7. நீங்கள் அவருடைய சீஷருக்கு இப்ப வெட்டியாச்சா, சிதறிச்சிட்டாங்களா, அடுத்து சிறுவர்களை பாதுகாக்குது. அந்த சிறுவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அவருடைய சீஷர்களுக்கும் பேதுருவிடத்திற்கும் போய், ஏங்க பேதுரு சீஷர் தானாங்க, எங்க பேதுரு இடத்துல போ அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சாங்க. அவருடைய இருதயம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உயிரோட இருந்தாலும் உன்னைய மட்டும் உள்ள விட மாட்டாங்கடா, நீ எவ்வளவு மோசமானவன், நீ 3 தடவை நீ சபிச்சே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த இருதயம் உடைஞ்சு போன ஒரு சிறுவனான ஏஜ் கிடையாதுங்க. அதாவது தன்னால முடியாது, என்னால வர முடியாது, என்னை கூப்பிட மாட்டாரு, யாரை கூப்பிட்டாலும் என்னை கூப்பிட மாட்டாரு அப்படின்னு ஒரு இருதயம் உடைஞ்சிருக்காரு. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போயிருந்து அவர் காண்பீர்கள். இது சிறுவர் மேல ஆண்டவர் வைக்கிற கரம், அது பாதுகாக்கிற கரம். அது எப்படி அவரை பாதுகாக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 24:50. லூக்கா 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரை அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கிட்டு பரவாயில்ல. அந்த கரம் பட்டய நாயக மாதிரி வெட்டுது. ஆடுகள்லாம் செதறி போயிடுச்சு. அதுல ஒரு ஆடு உடைஞ்ச இருதயமுடைய ஆடு. அந்த ஆடை நீ வாங்குற, நீ வராம இருக்கிறார, வந்துட்டாரா, ஆசீர்வதிக்கிறார். கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் பாத்தீங்களா? அது தான், அந்த கரம் தான் எல்லாம் கிளென்ஸ் பண்ணுது. இதுல பாத்தீங்கன்னா அந்த கை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தை பலனடைய செய்யும். விசுவாசமே இல்லாத நேரத்துல அந்த கை தான் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற கை. அது எப்படி வர்த்திக்க பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 20வது அதிகாரம் 25வது வசனத்துல எல்லாருக்கும் தெரியும், சந்தேகப்படுகிற ஒரு நபர் இருக்கிறார். அவர் தோமா இயேசு இல்லாத நேரம் வர்றாரு. இப்ப எல்லாம் சொல்றாங்க, எப்ப நீ வந்த போது இயேசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாரு, நோ 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 நோ, நான் என்ன செய்வேன்னா, அப்படியே கரத்துல ஒரு ஓட்டை இருக்கு, அதை கை வைப்பேன். விழால ஒரு ஓட்டை இருக்கு. அவருக்கு நல்லா தெரியும், கல்லன் கையில தான் ஓட்டை இருந்துச்சு, கல்லனுக்கு விழால ஓட்டை கிடையாது. நீ பாட்டுக்கு கல்லம்பாட்டி கொண்டு வந்து வச்சிருவேன், நல்லா நான் என் கையை போட்டு பார்த்தா தான் நான் விசுவாசிக்கணும். உன் கரத்தை என் விரல்ல போட்டு பாருங்கிற அந்த விரல் என்ன செய்யுதுன்னா, நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற கரம். சரி, உங்களுக்கு ஒரு போர்ஷன் காமிச்சிட்டேன். 2வது காரியத்தை நம்ம திரும்ப பார்க்கிறோம். ஐயா 1வது அதிகாரம் 25வது வசனத்துல, நான் என் கையை உன்னிடத்தில் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்திகமாய் புடமிட்டு உன் ஈயத்தையெல்லாம் நீக்குவேன். பாரிச்சு களிம்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1வது அதிகாரம் 22வது வசனத்துல, உன் வெள்ளி களிம்பாயிற்று. வெள்ளிங்கிறத ஒரு மெட்டலுங்க. அந்த மெட்டலுக்கு என்ன ஒரு தன்மை இருக்குன்னா, அது ஈரப்பசையை எடுத்து 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 அதனுடைய கலர் மாறி திரும்ப அதை ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ் பண்ணி கிளீன் பண்ணானா அது அப்படியே பல 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 பலன்னு ஆயிடும். எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெமிக்கல் வச்சிருப்பாங்க. ஒரு ப்ரோசாலியம் வச்சு அதை தேய்ச்சனா அப்படி பல பல பலன்னு ஆயிடும். ஆர்டர் சொல்ற, நான் அதை செய்வேங்கிறார். அது கழிவெல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த இஸ்ரேல் மக்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் பாவியா இருந்தாங்க. ஏசாயா 4வது அதிகாரம் 4வது வசனத்துல அந்த கழிவு போயிடுச்சுன்னா அவங்க பேர் மாறிடுது. எப்படி மாறுதுன்னா, சியோனிலே மீதியா இருந்து எருசலேமிலே தரித்திருந்து ஜீவனுக்கு என்று பேர் எழுதணும் பாரிசுத்தவான் பாத்தீங்களா? இப்ப அவங்கள என்னைய நீங்க ஒரு குடிகாரன்டா,
எப்படி குடிப்பான் தெரியுமா? ஆமா இருந்தேன், இல்லையா நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்னைய இப்ப பரிசுத்தவான் சொல்லுவாங்க, பைபிள் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆண்டவர் புதுதான கிருபையாக எபிரிய வார்த்தை கிரேக்க வார்த்தையில சொல்லிக் கொடுக்கிற ஆண்டவர் நம்ம அப்ப நம்மள ஆண்டவர் எப்படி மாத்துறாரு? பரிசுத்தவான். அவர் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கிறாரு. ரைட், இது ஃபர்ஸ்ட் ஒரு காரியம். அடுத்து எஸ்ஐயா 6வது அதிகாரம் 7வது வசனத்துல அந்த களிம்பை நீக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை யூஸ் பண்ணுகிறார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பொழுது சேராபீனில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையினாலே பிடித்த குரடினாலே ஒரு நெருப்பை எடுத்து கொண்டு வந்து அதை உதடுகளிலே தொட்டான், உன் அக்கிரம் நீங்கிற்று, பாவம் நிறுத்தியாச்சு. இந்த அக்கினிங்கிறது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்ம நினைச்சாரு பரிசுத்தம் பண்ணுகிறார், நம்முடைய ஈயத்தெல்லாம் மாற்றுகிறார், நமக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். நெருப்பு தளல் போயிடுச்சு. அடுத்து நமக்கு தேவை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெய்ப்பர்கள். எனக்கு நிறைய மெய்ப்பர்கள் என்னைய மெய்த்தார்கள். ஆரம்பத்தில் நான் பெரிய லிஸ்ட் சொன்னா அவங்க எல்லாம் ஓடிய போயிருக்கீங்க. எல்லாம் நேராக கேசட்ஸ் மூலமாக. அதுல எனக்கு பிடிச்ச பல மெய்ப்பர்கள் தாங்க. அது ஜான் மெக்காத்தர் அப்படின்னு ஒரு மெய்ப்பர். அவருடைய கேசட்ஸ் எத்தனையோ நான் கற்றுக்கொண்டேன். இப்ப அவர் இறந்துட்டார். இப்ப இருக்கிறது சுரேஷ் ராமச்சந்திரன். அவர் செய்தியெல்லாம் கேட்டீங்கன்னா நமக்கெல்லாம் தலை சுத்திடும். இப்ப ஆண்டவர் அதுபோல மெய்ப்பர்ல கொடுக்குறேங்கிறாரு. எரேமியா 3வது அதிகாரம் 15வது வசனம். 3:15 எரேமியா. உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்கள், என் இருதயத்துக்கு, அதை நாங்க அவர் இருதயத்துக்கு. இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு என்ன லாபமோ அதை பெற்றுக்கொள்ள பார்ப்பாங்க. ஜானகியமான ஒரு அம்மா இருந்துச்சு. அந்த அம்மா காதுல ஒரு கமல் போட்டு கோல்டு குட்டி. ஒரு பாஸ்டருடைய ஒய்ஃபுடைய அக்கா அட்மிட் ஆயிட்டாங்க. பாஸ்டர் ஒய்ஃப் இந்த அம்மாவை பிடிச்சு கையில பைபிள், என்னம்மா பைபிள்லாம் வச்சிருக்கிற, கமல் போட்டுக்க, நீ பரலோகம் வேண்டாம, அதை கலட்டி என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எரி வாங்கிடுச்சு. இந்த அம்மாவும் பாவம் கமலை கலத்து கையில கொடுத்துருச்சு. ஆனா எரேமியா 3வது அதிகாரம் 5, உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பலை கொடுத்து அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஆண்டவர் பட்டயத்தை வெட்டிட்டாரு, சிறுவர் மேல கை வைக்கிறாரு. இந்த சிறுவர்களுக்கு இப்ப என்ன தேவை? மேய்ப்பர்கள் தேவை. இந்த மேய்ப்பர்ல மேய்க்க கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அந்த களிம்பு எப்பொழுது போகும், எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே எரேமியா 9வது அதிகாரம் 7வது 9:7 எரேமியா. ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று கருத்து சொல்லுவேன். உருக்கி புடமிடுகிறதுனா ஒரு ப்ராசஸ். இன்னைக்கு நான் பல ப்ராசஸ் வழியா போய் தான் இப்ப முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காரு. அதுல உருக்குவாரு, உங்களுடைய அசுத்தத்தெல்லாம் நீக்கி அவர் உங்களை வெளிப்படுத்துவார். நமக்கு தேவை என்ன அப்படின்னா, ஒரு நம்பிக்கை தேவை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவை ஒரு நம்பிக்கை. செப்பனியா பக்கம் 108:9 10:8-9. செப்பனியா 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் இரு யாகத்தை அனுப்பி அவர் விருந்தாளிகள் அழைத்திருக்கிறார். அதுல என்ன தேவைன்னா, ஒரு நம்பிக்கை தேவை. சரி 3:12. செப்பனியா 3வது அதிகாரம் 12வது வசனம். உன் நடுவில் சிறுமையும் எளிமையான ஜனம். இந்த சிறுமையான ஜனத்தின் மேல தான் ஆண்டவர் தன் கைகளை எடுத்து பாதுகாக்கிறார். சொன்ன சிறுமையும் எளிமையான என் ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை 2 காரியங்கள். ஒன்று, அந்த மேய்ப்பர்கள் நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்பிக்கை கொடுத்து அப்புறம் அந்த நம்பிக்கை பெற்றுக்கொள்ள இவங்க என்ன செய்யணும், அந்த நம்பிக்கையோடு போட. அப்பொழுதுதான் திரும்ப அந்த களிம்பு வராமல் நம்ம பாதுகாக்க முடியும். 1 பேதுரு 1வது அதிகாரம். இது ஒரு விசுவாசம். நம்பிக்கை சொன்னேன், அடுத்து ஒரு விசுவாசத்தை பார்க்கிறோம். அதுவும் ப்ராசஸ்ல வரும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற
பொன் அக்கினியால சோதிக்கும். அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். சாம் ஜெபத்ரி இதை ரொம்ப அழகா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஆண்டவர் ஒரு பாதை வழியா கொண்டு போறார். அப்ப அந்த வெள்ளி தங்கம் அதை போட அப்படியே உருகிடும். அப்புறம் அந்த தங்காசாரி இப்படி பார்த்தாருன்னா அவர் முகம் தெரியுமா சொல்லுவாரு, பார்த்ததில்லை. அதுபோல உங்களுடைய விசுவாசம் டெவலப் ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நீங்க பார்க்க வேண்டும். சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். மல்கியா 1வது அதிகாரம் 4வது வசனம். இது எல்லாமே சேர்ந்து இதுக்குள்ள வந்து நம்ம பார்த்த அத்தனை இதுக்குள்ள வந்து உட்கார்ந்து. மல்கியா 3வது அதிகாரம் 3வது வசனம் 2வது வசனம். அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலும் வண்ணானுடைய சவுக்காரத்தை வண்ணான் என்னங்க செய்வார், அவர்கிட்ட கையில வரதெல்லாம் அத்தனை அழுக்கு வாடை நாத்தம். அத என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி 3வது, அவர் உட்கார்ந்து வெள்ளியப்படும் எனக்கு அதை வாசிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்கெல்லாம் பேசின பக்கம் இப்படி ஓடும், அங்கிட்டு போவோம், அங்க கூப்பிடுவாங்க இப்படி ஓடிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் வேலை எதுவுமே கிடையாது, ஒரே வேலை. நாங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவருக்கு கர்த்தருடையவர்களாக கர்த்தருடைய ஒரு நாளும் புடம் இருந்துச்சு, அழுக்கு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. நீ பிசாசுக்கு சொந்தமா இருந்த, இப்ப நீ எனக்கு சொந்தமா இரு. அதுக்கு நான் ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கேன். கர்த்தருக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படி அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடல் பொன் வெள்ளி போடும். அப்ப பாருங்க, ஒரு டோபி மாதிரியும் செய்யறாரு. அவர் எதனால அவரால் செய்ய முடியும். ஜபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவியமுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. பர்ஜ்ங்கிற ஒரு வார்த்தை மூலமாக பல காரியங்களை ஆவியானவர் எங்களுக்கு போதித்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் நாடவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.